ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கெலாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். எக் லாலிபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எக் லாலிபாப் பண்ணுறது வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து சேர்த்துக்கலாம். கூடவே மல்லி இலையை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ 3 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த 3 முட்டையை இப்போ நம்ம திருவி சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி திருவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அந்த முட்டையோட மஞ்சள் வெள்ளை எல்லாமே கலந்து இந்த மாதிரி வரும். 1 by 1 அந்த மாதிரி திருவி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா முட்டையும் நம்ம திருவி சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, இல்லை அப்படின்னா உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கறி மசால் பொடி, கரம் மசாலா, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிணையணும். தண்ணி ரொம்ப ஊற்ற தேவையில்லை. அந்த முட்டையில் உள்ள ஈரப்பதமே இதுக்கு போதுமான அளவு தான். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தோன்னா ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு, அதாவது தெளித்து லைட்டாக அந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையும் போது இப்போ உருண்டை பிடிச்சா இப்படி பிடிச்சி பார்க்கும்போது உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ அழுத்தம் கொடுத்து நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா உருண்டை ஷேப்பில் நல்லா பால் சைஸில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி 1 by 1 எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ 3 முட்டை சேர்த்ததுக்கு எனக்கு கரெக்டாக 12 பால்ஸ் வந்திருந்தது. நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவை குவான்டிட்டியை கூட்டிக்கோங்க. இப்போ இதை நம்ம கோட் பண்ணுறதுக்கு ஒரு முட்டை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் லைட்டாக காரத்துக்கு ஒரு சின்ன 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பும் பெப்பரும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டிப்பிங் ரெடி ஆயிடுச்சு. மேலே கோட் பண்ணுறதுக்கு நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை அப்படி நான் இன்றைக்கி ரஸ்க் பவுடர் தான் எடுத்திருக்கேன். ரஸ்க்கு வீட்டில் இருந்துச்சு, அதனால் நான் சிம்பிளாக ரஸ்க்கை வச்சே நான் பவுட்ரு பண்ணிவிட்டு கோட் பண்ண போகிறேன். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் அதிலே கோட் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரஸ்க்கை பொடிச்சு வச்சதில் ஃபஸ்ட்டு எக்கில் டிப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எல்லா பால்ஸுமே நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1 by 1 ஆயிலில் சேர்த்துக்கலாம். மொத்தமாக எல்லா உருண்டையும் போடாமல் நான் ஒரு பேட்சாக போட்டு எடுக்க போகிறேன். இப்போ ஒரு சைடு வெந்ததும் நல்லா டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட எக் பால்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் பேட்சாக மிச்சம் இருக்கிற பால்ஸையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ
அது கூட நீங்கள் ஒரு சாஸோ இல்லை அப்படின்னா மயோனீஸ் தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கிட்ஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம எக்கு சேர்த்துருக்கோம், அதனால் ஹெல்த்தியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் உங்களை. பாய்.